நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9. நீதிமொழி 3, 9, 10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க. 3 அல்லேலூயா சொல்றது பெருசு இல்லை. சொல்லுங்க, 3 அல்லேலூயா சொல்லுவது பெரிதல்ல. இது எல்லாரும் சொல்லிடலாம். இப்ப சொல்லுங்க, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரையே கனம் பண்ணுவாயாக. என்ன சொல்றாரு? முதலாவது முதல் 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 தூங்கி எந்திரிச்ச உடனே அந்த முதல் நேரத்தை யாருக்கு கொடுக்குறீங்க? தூங்கி எந்திர உடனே நீங்க பேசுற முதல் பேச்சு யார பேசுறீங்க? உன் பொருளாலும் எது பெஸ்ட்? உன் எல்லா விளைவில், உங்க வீட்டில் விளைச்சல்ல பாருங்க. நான் சின்ன பையனா இருப்பேன். எங்க வீட்டில் வேர்க்கடலை 100கணக்கான மூட்டையில் அடிப்பாங்க. எங்க அப்பா சொல்லிடுவார் பாருங்க. நாங்க சும்மா போய் இப்படி எடுத்து எப்படின்னா சாப்பிடக்கூடாது, சாமி என்ன குத்திரும். அதான் நினைப்பேன், என்ன சின்ன பையனை கூட பார்த்த குத்துவார் கண்ணு. அது சொல்லுவார், எப்பப்பா சாப்பிடணும்னு கேட்பேன். இரு அப்படின்னு சொல்லிட்டு கவனிங்க. எங்கள் வீட்டில் ஆடுங்கள்லாம் இருக்கும் பாருங்க, நல்லா பாருங்க, கொழுன்னு இருக்கும். அதை ஒன்று எல்லாம் கெடாவை பிடிச்சிட்டு வந்து அவங்க பூசை கீசெல்லாம் பண்ணி என்ன பண்ணுறது பாருங்க, மேலகளெல்லாம் பார்த்து வேண்டுறது. எங்கள் அம்மா பார்த்து வேண்டிட்டு அதை வெட்டி இல்லையா, அதெல்லாம் முடிஞ்ச உடனே சொல்லுவாங்க, இப்போ சாப்பிடுப்பா. ஆனா இப்ப எனக்கு ஆவியானவர் சொல்லிக் கொடுக்கிறாரு, அவங்களே அந்த காரியத்தை செய்கிறார்கள் என்று சொன்ன அறியாம தெரியாம கல்லும் மண்ணும். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், வானத்தையும் பூமியையும் என்னையும் உன்னையும் படைத்தவர், வாழ்வை கொடுத்தவர், இந்த வாழ்க்கைக்குள்ள ஜீவனை கொடுத்தவர், அவருக்கு என்ன கொடுப்போம்? அதை சொல்றாரு. அதான் சொல்லுவோம், உன் பொருளாலும். நிறைய பேருக்கு சவுண்ட் வரல பாருங்க. உன் பொருளாலும் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரையே கனம் பண்ணுவாயாக. விளைஞ்ச உடனே பாருங்க, பொண்ணு பெரிய பொண்ணு கொடுங்க, சின்ன பொண்ணு கொடுங்க வேணான்னு சொல்லல. என்ன பெரிய பொண்ணா விதை விதைச்சிட்டு வந்து நைட்டில் அப்படியே பூக்க வச்சாது, கனியை கொடுத்தது, கொடுங்க வேணான்னு சொல்லலைங்க. என்ன மனிதனுக்கு உணர்வு வேணும் வரணும்? நான் விதையே விதைச்சேன், ஆனா இதுல இருந்து ஆவியானவர் எல்லா காரியத்தையும் எனக்கு செய்தாரு. உங்களுக்கு துதியும் கனத்தையும் முதலாவது என்ன பண்றேன்? செலுத்துகிறேன். சொல்லி பாருங்க, செஞ்சு பாருங்க.